தமிழக முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டதுதான் அவர் செய்த குற்றம். அந்த குற்றம் ஆசைப்பட்டு அது மேற்கு முயற்சி செய்து அவர் கடவுளால் முதலமைச்சராக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அவரோடு சண்டை போட்டு அவரை ராஜினாமா செய்தது எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை செய்து அவர் வெளியே போய் அவர் ஜெயலலிதா சமாதியில் உட்கார்ந்து தியானம் செய்தார். எல்லாம் உலக ஜனங்களுக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் தன்னால் முதலமைச்சராக்கப்பட்ட பன்னீர்செல்வத்துக்கு விரோதமாகவே சசிகலா நடராஜன் செயல்பட்ட காரணத்தினால்தான் சசிகலா நடராஜன் கடவுள் கோபம் கொண்டார். முதலில் அவருக்கு மரணத்தை கொடுக்க நினைத்தார். நிச்சயமாக சொல்கிறேன், கடவுள் வார்த்தையின்படி தமிழக முதலமைச்சராக சசிகலா நடராஜன் ஆனால் நிச்சயம் மரணம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கடவுள் தடுத்தார். சசிகலா நடராஜன் பூமியில் இருக்க வேண்டும், அவரை வைத்து கடவுள் சில காரியங்கள் செய்ய வேண்டும். இருக்கலாம், வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பது கடவுள் ஒருவருக்கு தான் தெரியும்.